நீ இப்ப எங்க வணக்கம் சத்யா, எப்படி இருக்க? நான் ஆளே பார்க்க முடியல அந்த பக்கம். எங்க காலையில வேலைக்கு போயிட்டு அப்படியே வர்றதுக்கே சரியா இருக்கு. டீ சாப்பிடுறியா? இன்னும் தின்னவே இல்லையா பாச? எப்ப பார்த்தாலும் டீ சாப்பிடுறியா டீ சாப்பிடு. நான் ஃபுல்லா சாடை கழிச்சு வரேன் நாட்டு. நான் என்ன பண்றது சத்யா, எனக்கு என்ன பதவி கிடக்கோ அதெல்லாம் ஆஃபர் பண்ண முடியும். எப்பா பாடு டீ சாப்பிடு டீ சாப்பிடு. நம்ம தெளிவாக பேசிக்கலாம், போ கிளம்பு. சரி பார்க்கலாம். நீ போட மாட்டேன் போட மாட்டேன். பாய். வேண்டாம். ஹலோ அம்மா. என்னப்பா லஞ்ச் நீ சாப்பிடவே இல்லையா? பேக்ல அப்படியே இருக்கு. ஆமாம்மா, கொஞ்சம் ஆஃபீஸில் பேங்க்குக்கு போனேன்னா லேட் ஆயிடுச்சு, அதெல்லாம் சாப்பிடல. எங்க ஹோட்டல்ல ஏதாச்சும் சாப்பிட்டியா? இல்லை டீ சாப்பிட்டேன். நீ திருந்தவே மாட்டேன், சரியான டீ பைத்தியம். என்ன பாசே? வா சத்யா, வா வா வா. இவ்வளோ நாள் பார்க்கல, நேற்று தான் பார்த்தோம், அப்புறம் மறுபடியும் இன்றைக்கே பார்க்குறோம். நைட்டு சடக்கில் இருந்தால் ஏதாவது கொஞ்சம் தப்பாக பேசிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ டீ சாப்பிட்றியா? நீ திருந்தவே மாட்டியா? உச்சி வெயில் மண்டையை பொழுது இப்போ போயிட்டு எந்த நேரத்தில் டீ சாப்பிடணுதே இல்லையா உனக்கு? சத்யா, உனக்கு அது ஹேபிட் மாதிரி எனக்கு இது ஹேபிட்டா? எவ்வளோ வெயில் காய்ச்சா என்ன சத்யா? 10 ரூபாய்க்குலாம் டீ தான் கிடைக்கும். டெய்லி சாப்பிட நீ அப்படி சொன்ன அப்படி டீ 12 ரூபா பார்த்தல. ஹலோ ரமேஷ், ஒரு அர்ஜென்ட்ரா, கொஞ்சம் பிளட் தேவைப்படுது. நான் இப்பதான் ரீசெண்டா பிளட் கொடுத்தேன்னா. அதான் தெரியுமாடா, ஒன்ன கேட்கல. உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏதாச்சும். நம்ம பாஸ் கடை ட்ரை பண்ணா. அவன் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள வந்தான். ஆனா அந்த நாய் உடம்புல ஏறுறா ரத்தம். எப்பா பார்த்தாலும் டீயை சாப்பிட்டு உட்காந்துருப்பான், சாப்பாடு சாப்பிடாம அவன்கிட்ட போயிட்டு பிளட் கேட்க சொல்றான். அப்படிலாம் கணக்கு பண்ணக்கூடாது. ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு நிறைய பிளட் இருக்கும். சிலர் பார்க்கறதுக்கு புஷ்டியா இருப்பாங்க, ஆனா ஹீமோகுளோபின் லெவலே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிலாம் முடிவு பண்ணாத. அப்படியா? சரி, நான் உன்னை கேட்டு பார்க்கட்டுமா? சரி, கட் பண்ணு, லைன்ல வர. நீ இப்ப எங்க இருக்க? டீ கடையில டீ சாப்பிட்டு இருக்கேன். அர்ஜென்ட்டா ஒரு ஆக்சிடென்ட் கேஸுக்கு பிளட் தேவைப்படுதுடா, கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஓகே ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு என்ன பிளட் குரூப்னே தெரியாது. இந்த காலத்துல போய் பிளட் குரூப் தெரியாம இருக்கியாடா? டேய், அவங்க எந்த குரூப் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்கடா, ஆனா என்ன குரூப் பிளட்னு கேட்பாங்க, அதை நம்ம சொல்லணும்ல. நீ ஒன்று பண்ணு, பக்கத்துல ஏதாவது நர்சிங் ஹோம் இருந்தா பிளட் டெஸ்ட் கொடுத்துரு, ஒரு 1 hourல ரிசல்ட் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு என் லைன்ல வரையா? சரி, நான் டெஸ்ட் எடுத்துறேன். ரைட்ரா, தேங்க்யூ. வணக்கம் டாக்டர். வாங்க. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காக என்னைக்கு கொடுத்தீங்க? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் டாக்டர். அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சா? வந்துருச்சு டாக்டர். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது டாக்டர், எனக்கு ஒன்றும் புரியல. உங்கள் டேபிளில் தான் வச்சுருக்கேன். என்ன புரியல உங்களுக்கு? வந்துச்சு, இங்கே தான். என்னாச்சு டாக்டர்? இத்தனை வருஷத்து சர்வீஸில் இப்படி ஒரு பிளட் குரூப் நான் பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி என்ன டாக்டர், அபூர்வமான பிளட் குரூப்? டி பாசிட்டிவ்னு ஒரு குரூப் வந்திருக்கு.